ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க வீட்ல நீங்க போடுற டீ ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க குடிக்கிற டீ சூடா இருக்குமா? இல்ல ஆறி போயிருக்குமா? நெறைய பெண்கள் என் தலையெழுத்து. எனக்கு எப்பவுமே ஆறிப்போன டீ தான் மிச்சம் அப்படின்னு பெருமையா, அதே சமயம் சோகமா சொல்லுவாங்க. நிஜமாவே அதுதான் உங்க தலையெழுத்தா? இல்ல நீங்களே உருவாக்குனதா? இந்த கதைய கேளுங்க. இது உங்கள யோசிக்க வைக்கும். ஒரு வீட்ல சுமதி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃப். தினமும் காலையில 6 மணிக்கு எழுந்து பால் காய்ச்சு, டீ தூள் போட்டு, ஏலக்காய் தட்டி போட்டு மணக்க மணக்க டீ வைப்பாங்க. முதல்ல கணவருக்கு 1 கப், அப்புறம் மாமியாருக்கு 1 கப், காலேஜ் போற பையனுக்கு 1 கப்னு எல்லார் கைக்கும் அந்த டீ சுட சுட போய் சேரும். அவங்க எல்லாரும், "ஆஹா! சுமதி போடுற டீ மாதிரி வராதுப்பா" அப்படின்னு பாராட்டுவாங்க. சுமதி கடைசியா கிச்சனுக்கு வந்து தனக்கான டீய ஊத்தும்போது திடீர்னு குக்கர் விசில் வரும். இல்ல வாசல் பெல் அடிக்கும். இல்ல பால்காரர் வருவாரு. அந்த வேலைய முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்போ, அவங்க கப்ல இருக்கிற டீ சில்லுன்னு ஆறி போயிருக்கும். சுமதிக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ச்சே! ஒரு வாய் டீ கூட சூடா குடிக்க முடியலையே! இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்றேன். என் கஷ்டம் யாருக்கு புரியுது? அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு, அந்த ஆறிப்போன டீய கடகடன்னு குடிப்பாங்க. இது தினமும் நடக்கும். நான் ஆறிப்போன டீய தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு சோகமான திருப்தி. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவங்க தோழி வராங்க. அன்னைக்கும் இதே நடக்குது. சுமதி ஆறிப்போன டீய குடிக்க போறாங்க. அப்ப அந்த தோழி கைய பிடிச்சு தடுத்து ஒரு கேள்வி கேட்டா. "சுமதி, கேஸ் ஸ்டவ் உன் பக்கத்துல தான் இருக்கு. லைட்டர் அங்க தானே இருக்கு. இந்த டீய மறுபடியும் சூடு பண்ணி குடிக்கிறதுக்கு உனக்கு சரியா 2 நிமிஷம் தான் ஆகும். ஏன் அத செய்ய மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்டா. சுமதி திகைச்சு போயிட்டாங்க. "இல்ல அதுக்குள்ள வேற வேல வந்துரும். எனக்கு நேரம் இல்ல" அப்படின்னு மழுப்புனாங்க. அப்ப அந்த தோழி சொன்னா, "இல்ல சுமதி, உனக்கு நேரம் இல்லாதது பிரச்சனை இல்ல. நான் என் குடும்பத்துக்காக சுடு தண்ணி கூட குடிக்காம கஷ்டப்படுறேன் அப்படின்னு, நீ உன்னையே வருத்திக்கிறதுல உனக்கு ஒரு போதை இருக்கு. நீ அந்த டீய சூடு பண்ணி குடிச்சுட்டா, நான் தியாகம் பண்றேன்னு உன்னால சொல்லிக்க முடியாதுல்ல. நீ சந்தோஷமா இருந்தா, நீ ஒரு நல்ல அம்மாவா இருக்க மாட்டேன்னு உனக்குள்ள ஒரு தவறான எண்ணம் இருக்கு. அதுதான் உண்மை." இது கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். ஆனா இதுதான் நிதர்சனம். நம்மள பல பெண்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள வேணும்னே தவிர்ப்போம். எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். பழைய சாதம் இருந்தா அத தான் நான் சாப்பிடுவேன். கிழிஞ்ச புடவைய தான் நான் கட்டுவேன். ஏன்? அப்பதான் நாம எவ்ளோ நல்லவங்க, எவ்ளோ தியாகின்னு நம்மளே நம்மள நெனச்சுக்க முடியும். இத சைக்காலஜில தியாகி மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். உங்க டீ ஆறிப்போச்சா? பரவாயில்ல. மறுபடியும் ஸ்டவ்வ பத்த வைங்க. அந்த டீய நல்லா சூடு பண்ணுங்க. பொறுமையா உட்கார்ந்து ஊதி ஊதி ரசிச்சு குடிங்க. இனிமேல் ஆறிப்போன டீய குடிக்காதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. இந்த கதை உங்களுக்குள்ள இருந்த அந்த தியாக மனப்பான்மைய உடைச்சுதா? இனிமே நான் சூடான டீய தான் குடிப்பேன். ஐ டிசர்வ் ஹாட் டீ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு உண்மையான பதிவோட உங்கள சந்திக்கிறேன். டேக் கேர்.